முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பரப்புரையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கொள்கை ரீதியாக விமர்சிக்கவில்லை, மாறாக ஒரு நாளாந்தர பேச்சாளரைப் போல அவதூறுகளை அள்ளி வீசி வருகிறார். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கோபம், வெறுப்பு, அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுகள் அமைந்திருக்கிறது. அவர் வகித்த பொறுப்பிற்கும் வைத்து கொண்டிருக்கிற பொறுப்புகளுக்கும் அவை ஏற்புடையது அல்ல. உதாரணமாக அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் எங்கள் அணிக்கு வாருங்கள், ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்று சொன்னார். அதை நிராகரித்தோம். ரத்தன கம்பளம் அல்ல, இரத்தக்கரை ஒடிந்த கம்பளம் என்று விமர்சித்தோம். இப்படி வரவேற்றவர் அதுக்கு பிறகு வசமாரி பொழிய ஆரம்பித்து விட்டார். கண்டபடி பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி கழுது இந்த கட்டெரும்பாகி விட்டது, இருக்கிற இடமே தெரியவில்லை என்று அவர் பேசுகிறதே ஒரு நாளாந்திரமான பேச்சு. இது பத்தாயிரத்துக்கு நான் இன்னொருத்தரை விட்டும் பேச சொல்லுவேன்னு வேறு அது வேறு சொல்கிறார். அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அதையும் அவர் சொல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மெகா கூட்டணியை அமைக்க போகிறதா சொல்லி சொன்னார். பலமான கூட்டணியை அமைக்க போகிறேன்னு சொன்னார். அதை அமைக்க அவரால் முடியல. பாஜக எடப்பாடியோட கூட்டணி வச்சுருக்குது, அதிமுகவோட இன்னும் கூட்டணி வைக்க முடியலை. அதிமுக தொண்டர்கள் இந்த பாஜக கூட்டணி விரும்பவில்லை.